ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செல்லா விளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்லி மார்னிங் 1 o'clock ஆகுது. நாங்கள் இப்போ கொழும்புல இருந்து ஜெஃப்னா போகிறோம். எப்படியும் ஒரு 350 கிலோமீட்டர்ஸ். அதில் இருந்து போய்க்க சின்ன சின்னதாக என்னென்ன இருக்கோ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வாகனத்தில் ஏறிட்டோம். இப்போ வலிக்கிற போகிறோம். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட சத்தி வர மாதிரி கிடக்குது. டெவல ஒன்று செய்து வந்துச்சுன்னா இன்னொன்று தெரியலை. ஓகே, பரவாயில்ல, எனக்கு சத்தி வர மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காலம்புல 10 o'clock இரவு ஒரு மணிக்கு வலிக்கிறாங்க. நின்று தான் வந்துடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டால் ஓடையெல்லாம் போடுது. சரியான பனி புகார் அடிக்க வலிக்குது. வானத்தில் ஒன்றுமே தெரியலை. இப்போ ரெண்டு கடைசியாக இப்போ அவரால் ஏலாம் போயிட்டுது ஓட. சரி, ஓகே, நான் ஒரு ரெண்டு சொல்லி இப்போ நிற்கிறேன். ஒரு இடத்துல நிற்கிறேன். பாருங்க நான் விட்றதை. பார்த்தீங்கன்னா நான் இப்போ கன தூரம் ஓடிட்டேன். என்ன எடுக்கலாம் வந்து எல்லாரும் நிறுத்துறேன். சரி, ஓகே, இப்போ ஒரு பிரேக் கொண்டு வேறு எடுத்ததால ஓகே எடுக்கிறோம். ஒரு முன்னுக்கு போகிற ஒரு வாகனக்காரன் ஓவர்டேக் பண்ண விடுறான். இல்லை என்ன நடந்துச்சோ ஏன் நாங்கள் நின்றுட்டோம். இதில் அதனால பார்ப்போம். வாங்கும் பெரிய லொரிக்காரங்க தான் விடுறான். இல்லை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். இவங்களால தான் பிரச்சனை. இந்த டிப்பர்காரங்களால தான் மனுஷருக்கு பிரச்சனை. மெல்லமாக போகணும். சும்மா தட்டி விட்டாலே நாங்கள் சரி. ஆனால் பார்த்து போகும். நித்திர வந்தால் சைட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் நிற்க வேணும். என்றால் தான் எங்களோட உயிர் எங்களோட இதெல்லாம் இருக்குது. எங்களை நம்பியும் இருக்கிறோம். என்ன பின்னுக்கு முன்னுக்கு எல்லாம் அதை பார்த்து வானத்தில் ஓடினா பறக்கிற மாதிரி போகக்கூடாது. நிதானமாக 4 பேர் வேறு இந்த மனத்தை பார்த்து போகணும். இப்போ காணியில் வானத்தை நாங்கள் இப்போ ஓவர்டேக் பண்ணுவோம். கொண்டு வருவாங்க சிலவே. ஓகே, வந்து போய் கொண்டு பாருங்க. நான் தான் ஓடுறேன். என் நித்திர எனக்கு இரவுல நான் ஓடுறேன். அவனை இரவுல நித்திர வரதால நான் ஓடையில. சரி, ஓகே, இப்போ கொஞ்சம் அவ்வளோ இரவு மாதிரி இல்லை. ஒரு அளவுக்கு நித்திர சரிதான் கொண்டு தான் நான் போலீஸ்காரங்களுக்கும் சும்மா சும்மா நிற்பாங்களோ ஒரு இடத்துல ரெண்டு மறைப்பாங்க. அவங்களால இல்லை நகட்டு தெரிஞ்சு போயிடலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பக்கம் நிற்காது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள. இப்படி இப்போ வெளியிலக்க நிற்கிறதே கஷ்டம். கொஞ்சம் இப்போ வெக்க நிற்கக்கூடாது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் இல்லையா பொந்தலுக்கு ரெண்டு பிடிப்பாங்க. ரோட்டுகளை பார்த்தா அப்படி ஏறி மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். ஜானப்படம் போட்டுருக்கு பாருங்க. ஏன்னா இந்த வழியால் ஜான வேறுமென்று சொல்லி இதில் ஜானப்படம் போட்டுக்கிட்டாங்க ரோட்டில். அதில் வந்தது ஒரே ஒரு கணம் பார்த்தேன். அந்த போராள் உரிக்காரன் அவனுக்கான இல்லை, அந்த குட்டிக்காரக்காரன். அவனுக்கு நித்திர வந்துச்சு. ஆனால் வச்சா அங்கே இவன் பின்னாலாம் போகிறான். அந்த மகேந்திராக்காரன் அங்கே வந்தவன். சரி காய்ஸ், நீங்கள் எங்களை தொடர்ந்து பயணங்கள்ல இருங்கோ. போ காட்டுவோம். அங்கே வந்துட்டு வந்துட்டா சுற்றி சுற்றி போகுது போல.
காணல் நீர் தெரியுது பாருங்க. காணல் நீர் காப்டாலேங்க இங்க அதான் இருக்கு. நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சீனரி பார்க்க பாருங்க ஒரு அழகா இருக்குதுண்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. சரியா? இந்த பாருங்க இந்த சீனரியும் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். அங்கால பாருங்க காத்தாலேயே பாருங்க. இது வந்து கரண்டை வந்து என்ன சொல்லிருக்காது இருக்காது சொன்னேன். காற்றால கரண்ட் தயாரிக்கிறது. கடலுக்குள்ள இதை கட்டியிருக்கிற பாலம் தான் இது பாருங்க. சில நேரங்கள்ல மழையில் அப்படி வந்தா இந்த ரோட் வந்து அரிச்சிடும். சரியான பள்ளங்களும் குடிகளுமா தான் இருக்கும். பார்த்தா வானங்களும் போகும். ஒரு அழகா இருக்குன்னு முக்கியமான ஒன்று இருக்குது. இப்போ போக இன்னும் ஒரு 1 minute வந்துடும் பாருங்க. அந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரோட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டிப்பர்கள் பெரிய வாகனங்கள் போறதால அது வந்து குழியுமா இருக்குது ரோட் வந்து. மற்றது பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த சீனரியை பார்க்க அப்படியே போட்டோ வந்து எடுக்கணும். பாலத்தையும் போட்டு வரணும். சூப்பரா இருக்கு. அதுவும் இரவுல தெரியாது. ஒரு பின்ன டைம் அடித்த டைம் ஓகே. இதுல என்னடா ஓவரா வெஹிக்கிள் வருது. இப்ப எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னண்டா எங்களோட உடம்புலயே அதிக வெப்பம் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகும் சொல்லி. இப்போ நாங்கள் எங்களோட இதை வந்து குளிர்மையா வச்சிருங்க. குளத்துக்கு எங்கடையில் இல்லை நீங்கள் எல்லாம் ஜூஸ் எல்லாம் குடிச்சு கொண்டே இருக்கும். சாப்பிட்றீங்களோ அதை குளிர்மையா வச்சிருங்க எங்களோட உடம்ப. சரியா? நமக்கு இப்படி வைக்க கட்டாவில்லை அப்படித்தான் இருக்கிற மாதிரி வந்திருப்பீங்க. இதுல போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறதுக்கு பிள்ளையார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டோ ஷூட் வெட்டிங் அப்படி அதுக்கு எல்லாம் எடுக்கிறத நல்ல ஒரு கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்கும். பின்ன டைம்ல வந்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற அந்த பாலம் வந்துட்டு பாருங்க சூப்பரா இருக்கும். அதுல வாகனத்துல போய்க்க நல்லா இருக்கும். வந்து டிராஃபிக் குறையும். அதனால இந்த ரோட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்தது. உங்களுக்கு தூரமாக பார்த்தா தெரியுமா இருக்கும் பாலம் ரொம்ப பாருங்க. இல்லை வார வானத்தை பாருங்க இப்படி வருது. அப்படியே பாருங்க இப்படித்தான். டூரிஸ்ட் வந்து நீங்கள் எங்கள் பஸ்ஸில் வந்து நிற்கிறேன். இதில் வந்து இது சாப்பிட்டு அதெல்லாம் போவாங்க. இந்த டைம் பார்ப்பாங்க பாருங்க பட்டாபுலே என்ன வெஹிக்கிள் குழந்தை குட்டிகளோட வந்து பார்த்தீங்களா டூரிஸ்ட்டை பாருங்க. பாருங்க நான் இந்த பாலத்தில் ஏறுறேன் பாருங்க. இது வந்து பாயம் 2-3 தடவை சொன்னாங்க. எனக்கு என்ன தெரியல. ஆனால் நல்லாத்தான் இருக்கு. ஆனா பிரேக்ல காலை வச்சிருக்கணும். நீங்க மீன் பிடிக்கிறேன் பாருங்க. தண்ணியே இல்ல கொக்கைக்கு பார்த்துட்டு அதுக்கு மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சி இதுல ரோட்ல வச்சு கூழி விற்பாங்க மீன். ஆனா இந்த மீன் எல்லாம் டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் வச்சு பிடிக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுல நாங்கள் போகும் வரையும் காட்டுவோம். இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு ஒரு விசிட்டர்ஸால நாங்கள் ஏற்ற போகிறோம். நீங்கள் யாருன்றதை பாருங்க. சொல்ல மாட்டோம் சர்ப்ரைஸா. உங்களுக்கு அவங்கள பிடிக்கும். ஓகே.